இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம். எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். பக்கம் 58வது பக்கம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் 58வது பக்கம் 7வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமல் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தார். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையில் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டில் படுத்திருக்கிறதையும் கண்டாள் என்பதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு நாய்க்குட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. என்ன குட்டிங்க? ஆமென். நிறைய வீட்டில் நாய்க்குட்டி இருக்குது. நம்ம குழந்தைகளை கூட என்ன செய்யறது, சில டைம் நாய் எந்த சிலர் வீட்டில் எல்லாம் என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க. சிலர் கணவனையும் கூட என்ன செய்கிறாங்க, அப்படி தான் நாய்க்குட்டின்னு திட்டுறதில்ல. இவ்வளோ பெரிய ஆளை நாய் மாதிரி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க ஒன்றுமே அறிவில்லையான திட்டங்களும் உண்டு. சரி, நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே ஆழமாக நம்ம போகாமல் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக இன்னைக்கு செல்ல ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் ஆகிய பட்டணங்களின் எல்லைகளிலே, அப்போ இந்த தீரு சீதோன் ஆகிய இந்த பட்டணங்களின் எல்லை எருசலேமுடைய எல்லைக்கு, இஸ்ரவேல் தேசத்துடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதி. தீரு சீதோன்கிற அந்த பகுதி எருசலேமுடைய தேசத்துடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி. ஏறத்தாழ இயேசு கிறிஸ்து இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு, அவர் இருந்த இடத்திலிருந்து எருசலேமில் இருந்து அந்த பகுதிக்கு செல்ல ஏறத்தாழ 40 மைல் தூரம் அவர் நடந்திருக்கிறார். எத்தனை மைல்? அப்பாடா, எத்தனை மைலுங்க? ஊழியத்துக்கு எத்தனை மைல் போயிருக்காரு? நம்மளுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து சர்ச்சுக்கு வரக்க முடியல. அல்லேலூயா. வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வரக்க நம்மளுக்கு முடியல. ஆனால் அவர் எத்தனை மைல் தூரம் போனார்? அல்லேலூயா. அப்போ 40 மைல் தூரம் அவர் மாத்திரமல்ல, அவரோட கூட அவரோட சீஷர்களும் சேர்ந்து தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த 40 மைல் தூரம் கடந்து சென்று அந்த தீரு சீதோன் பகுதியில் உள்ள ஜனங்கள் அநேகர் இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஊழியம் செய்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, 24வது வசனம், ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பினார். இயேசு கிறிஸ்துவோடைய விருப்பம் என்னவா இருந்தது என்று சொன்னால், அவர் இந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்குள்ளே அவர் போகும்போது யாரும் அவர் அறிஞ்சு கொள்ளாமல் இருக்கணும்னு அவர் விரும்பினார். ஏனென்றால் அவருடைய ஊழியத்துடைய நோக்கம், நல்ல கவனிங்க, அவருடைய ஊழியத்துடைய நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தினுடைய நோக்கம். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ன அவர் பிரசங்கிக்க தொடங்கினார் என்று வேதம் அநேக இடத்துல நமக்கு சான்று கூறுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம், இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முழுவதுமே எருசலேமை மையமாய் கொண்டு எருசலேமில் இருக்கிற யூதர்களையும் எருசலேமில் இருக்கிற எல்லா
ஆலோசனை செய்ய அதிக பிரயாசப்பட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இந்த 3.5 வருஷம் முடிவதற்குள்ளாக எருசலேம் எங்கிலும், இஸ்ரவேல் தேசம் எங்கிலும் ஆபிரகாம் எப்படி சுற்றி நடந்தானோ, நல்லா கவனிங்க, யார் சுற்றி நடந்தா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, நீ எந்த மட்டும் நடக்கிறாயோ, இந்த தேசத்தை எந்த அளவுக்கு நீ சுற்றி நடக்கிறாயோ, அதை நான் உனக்கு சுதந்திரமாக என்ன செய்வேன்? தருவேன். அப்போ ஆபிரகாம் நடந்து சென்ற அந்த பகுதிகளை எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவும் நடந்து சென்றிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்படி யோசிங்களேன். நான் ரொம்ப யோசித்தேன். 75 வயசில் நான் என் அழைப்பை கேட்டு கீழ்ப்படிஞ்சு வந்த ஆபிரகாமே இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி நடக்கிறான்னு சொன்னால் 30 வயசில் நான் ஏன் நடக்கக்கூடாது? அல்லேலூயா. 30 வயசுல நான் ஏன் என் தேசத்தை சுற்றி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. ஏன் தேசத்தை சுற்றி நடந்து நான் நன்மை செய்யக்கூடாதா? அவர் என்ன செய்தார்? அவருடைய முதல் நோக்கமே ஆபிரகாமை போலவே நானும் இந்த தேசத்தை சுற்றி நடப்பேன். 3.5 வருஷத்துல எந்த அளவுக்கு ஆபிரகாமை போல சுற்றி நடந்து எல்லா இடங்களிலே தன்னுடைய பாதத்தை வைக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அத்தனை இடங்களும் சுற்றி திரிந்து நடந்தார். அல்லேலூயா. ஏன் நடந்தார்? இந்த தேசம் சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். தேசத்தை ஒரு தேசத்தின் குடியாக அல்லது ஒரு தேவனுடைய திட்டத்தை பெற்றிருந்த இயேசு கிறிஸ்து சித்தத்தை நிறைவேற்ற அவரே நடந்து திரிகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய தேசம் இஸ்ரவேல் தேசத்தை காட்டிலும் மிக பெருசு. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஏன் தேசம் இஸ்ரவேல் தேசத்தை காட்டிலும் மிக பெருசு. உங்களை இஸ்ரவேல் தேசம் வரைக்கும் நடக்க சொல்லலை, உங்கள் பகுதியிலேயாச்சும் சுற்றி நடங்கன்னு தான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வண்டி எடுத்தாலும் அந்த பகுதியெல்லாம் சுற்றுகிற நீங்கள் போகும்போதெல்லாம் உங்களோட சிந்தனையில் என்ன இருக்கணும் என்று சொன்னால், நான் இது ஒரு ப்ரேயர் ரைடு, இது ஒரு ப்ரேயர் வாக், இது ப்ரேயர் ரைடு, இது ப்ரேயர் வாக். நீங்கள் வேலைக்கு போகும்போதெல்லாம் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ வரீங்களோ, இது தினமும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு, சுற்றி போவதற்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இது ஒரு ப்ரேயர் ரைடு. ஆண்டவரை இந்த இடமெல்லாம் நாங்கள் சுதந்திரிக்கணும்ப்பா, இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். இப்படிப்பட்ட மேன்மையான சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நடக்கிறதுக்கு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாதுங்க? கஷ்டப்படவே. இன்றைக்கி வண்டி வாகனம் வந்தனால நிறைய பேருக்கு குறைஞ்சிருச்சு. எனக்கே ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாம் அவசரமாக ஓட வேண்டியதுனால இல்லை. நான் நினச்சேன் ஒரு நாள் பவுலுக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு புல்லட்டு கொடுத்துருந்தா, பவுலுக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு புல்லட்டு கொடுத்துருந்தா முழு உலகத்தையும் ஆண்டவர்களை நடத்தியிருப்பார். யோசிச்சு பாருங்க. ஆசியா முழுவதையும் இந்த வசனத்தால் நிரப்பினாராம் பவுல். இயேசு கிறிஸ்து நடந்தே எருசலேம் முழுவதையும் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். ஆசியா முழுவதையும் பவுல் என்ன செஞ்சார்? ஆதாயப்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம ஏரியாவோட பேரு கூட நிறைய பேருக்கு தெரியல, தெருவோட பேரு கூட தெரியல, 3வது வீட்டில் யார் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்? அப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? சுயநலமான கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுயநலமான கிறிஸ்தவர்கள். நானே, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் கணவனார், என் குடும்பம், நான், அவ்வளோதான். ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இது விரும்புறது இல்லைங்க. ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புறதில்லை. ஆண்டவர் நம்ம எல்லைகளை பெரிதாக்கும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாமஸ் ராஜையா, காலம் சென்ற தாமஸ் ராஜா ஏசிய திருச்சபையுடைய போதகராக இருந்தார் சென்னையில். அவர் ஒரு முறை ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தாராம். அந்த ஊழியத்துக்கு போன இடத்துல ஒரு பாஸ்டர் அவரை அங்கேருந்து ஒரு ஊழியத்துக்கு ஒரு 250 மைல் தூரமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு விசுவாசி வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போனாராம். ஏன் ஐயா, உங்கள் சர்ச்சிலேருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி வீட்டுக்கு நீங்கள் ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு, அங்கிருந்து எனக்கு விசுவாசி வாரம் முதல் நாளாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க பாஸ்டர், அதனால அவங்க வீட்டுக்கு நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. எத்தனை கிலோமீட்டருங்க?
அல்லேலூயா. எத்தனை கிலோமீட்டர்? 250 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அவரோட சபைக்கு ஒரு விசுவாசி குடும்பம் முதல் ஆளாக சர்ச்சுக்கு வர்றதுக்கு இந்த பாஸ்டர் கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறதுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அல்லேலூயா. நம்ம இங்கே இருக்கிறதே வச்சு அதிக தொலைவு எலிசபெத் அம்மா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க. வேறு யாராவது இங்கேருந்து தொலைவுலேருந்து வரவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் எவ்வளோ தாமதமாய் ஆலயத்தை நம்ம தேடி வருகிறோம் யோசித்து பார்க்கணும். கவனிங்க, இயேசு கிறிஸ்து சுற்றி நடந்தார். சுற்றி 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 என்ன செஞ்சார்? நடந்தார். எருசலேமை ஆதாயப்படுத்தி கொண்டார். கவனிங்க, இந்த பகுதியில் வனாந்தரமான இந்த அந்த அந்த தீரு சீதோன் பகுதிக்கு அவர் வந்த உடனே அங்கே ஒரு வீட்டில் அவர் என்ன செஞ்சார்? உள்ளே போனார். யாருக்கும் தெரியாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சார். யாருக்குமே தெரியாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சார். ஆனால் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து அவர் விரும்பினதுபடி எதுவுமே என்ன செய்யலைங்க, நடந்தது. எங்கே மறைஞ்சிருக்கணும்னு நினைச்சாரோ அங்கே ஈ மொய்க்கிற மாதிரி ஜனங்க என்ன செஞ்சிருவாங்க? அப்படியே கூட்டம் கூடிடுவாங்க உடனே. கவனிங்க, இங்கே நடந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். 25வது வசனம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். முதல் காரியம், இந்த ஸ்திரீ யார்? இந்த ஸ்திரீ இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா அப்படிங்கிற தேசத்தால் ஆகிய அந்த ஸ்திரீ. அந்த சிரோபேனிக்கியா தேசத்தால் ஆகிய அந்த ஸ்திரீக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு. அது கானானிய ஸ்திரீ. அது என்ன ஸ்திரீங்க? கானானிய ஸ்திரீ. அப்போ இந்த ஸ்திரீ இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியவள் அல்ல. முதல் காரியம், இவள் ஒரு புறஜாதியான ஸ்திரீ. இஸ்ரவேல் ஜனங்க இஸ்ரவேலரை தவிர மற்ற எல்லாரையுமே நாயாக தான் மதிப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்க இஸ்ரவேலரை தவிர மற்ற எல்லாரையுமே, இப்போ நானே ரெவரண்ட் தான், நானே இப்போ போய் ஒரு இஸ்ரவேலனை போய் நின்று யூதனை பார்த்து ஐ எம் ரெவரண்ட் நோவா செல்வின்னு அவன் மனசுக்குள்ள எந்த மாதிரி நினைப்பான்? நீ எல்லாம் ஒரு நாய்டா. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. யூதனுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. நான் சில கருக்கலான காரியத்தை இன்றைக்கி விளக்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை நான் எடுத்துருக்கிறேன். கவனிங்க, அதனால தான் கோலியாத்து தாவீதை பார்த்து சொன்னா, ஏலே குச்சியும் தடியும் எடுத்துட்டு வரையே நான் நாயா அப்படின்னு கேட்டான். கவனிங்க, யூதர்களுக்கு மற்ற யூதரை தவிர இஸ்ரவேலை தவிர மீதி எல்லாருமே அற்பமானவர்கள். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் இருக்கு. சரி, அப்போ இந்த ஸ்திரீ ஒரு அந்நிய ஸ்திரீ, புறஜாதியான ஒரு ஸ்திரீ. இந்த புறஜாதியான இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுவை குறித்து என்ன கேள்விப்பட்டா? நம்ம இந்த என்ன கேள்விப்பட்டிருப்பா? என்னென்ன கேள்விப்பட்டிருப்பா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மார்க் வாசிக்கணும். 1ஆம் அதிகாரத்திலேருந்து மார்க் என்ன செய்யணும்? வாசிக்கணும். என்ன கேள்விப்பட்டிருக்க முடியும்? எதை கேள்விப்பட்டிருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த ஒரு ஸ்திரீ. அதனால தான் ஓடி வந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, என்னென்ன மார்க் 1ஆம் அதிகாரம், நான் சொல்கிறது முடிஞ்சா அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 23, 26வது வசனத்தில் ஆண்டவர் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒருவனை சுகமாக்கினார் என்று அவர் செய்த அற்புதத்தை குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்கலாம். மார்க் 1, 30, 31 சீமோன் பேதுரு உடைய மாமியை ஜுரத்திலிருந்து அவர் குணப்படுத்தினார் என்பதை கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மார்க் 1, 48, 45 ஆண்டவர் குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார் என்கிற அந்த காரியத்தை குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மார்க் 2 ஆண்டவர் திமிர்வாதக்காரனை சுஸ்தமாக்கினார் என்பதை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். மார்க் 5, 3, 1-6 ஆண்டவர் சூம்பின உருப்படியவனை சுகமாக்கினார் என்கிற ஒரு காரியம். மார்க் 4, 35 ஆண்டவர் பெருங்காற்று கடலை அடக்கினார் என்கிற அந்த காரியம். அதுக்கப்புறம் மார்க் 5, 1-20 அக்கறையில் லேகியோன் என்கிற பிசாசு பிடித்திருந்தவனை கர்த்தர் சுஸ்தமாக்கினார் என்கிற காரியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். அப்புறம் மார்க் 5, 21-43 வரைக்கும் எவீருவின் மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்கிற காரியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். மார்க் 5, 25
34 வரைக்கும் ஆண்டவர் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை கர்த்தர் சுகமாக்கினார் என்கிற காரியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் மார்க் 6:30 46 வரைக்கும் ஆண்டவர் 5 அப்போ 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தவர் என்பதை குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மார்க் 6:47 ஆண்டவர் கடல் மேலே நடந்தார் என்பதை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். இவள் மார்க் 7 வரா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய பாதையில் ஏறத்தாழ 40 அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனை அற்புதங்கள் எழுதப்பட்டு வேதத்தில் இடம் பிடித்திருக்கிற காரியங்கள் 40 அற்புதங்கள். அதாவது ஸ்பெசிஃபிக்காக அடையாளம் கண்ட மாதிரி. மற்ற நிறைய இடத்துல போட்டிருக்கு, அவர் வீதியில் நடந்து போகும்போது அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அநேகர் சொஸ்தமானார்கள். அதெல்லாம் கணக்கில் வரல. அவர் பட்டணங்கள் தோறும் அநேகரை சொஸ்தமாக்கினார், அது கணக்கில் வரல. ஏன்? ஸ்பெசிஃபிக்காக பேரோட இடத்தோட அந்த நபரோடு எழுதப்பட்ட காரியங்கள் ஏறத்தாழ 40 விதமான அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த ஸ்திரீ, எந்த ஸ்திரீ? இந்த கானானிய ஸ்திரீ, இந்த பெண், இந்த சின்ன பெண்ணுடைய தாயார் என்ன கேள்விப்பட்டிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செஞ்சிருக்காங்க? கேள்விதான் பட்டிருக்காங்க, பார்த்ததில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஒரு நாளும் இயேசுவை இவங்க என்ன செய்யல? பார்த்ததில்லை. அப்ப கேள்விப்பட்டிருக்கிறாங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? அவர் பிசாசுகளை துரத்துகிறவர், அவர் வியாதியஸ்தரை குணப்படுத்துகிறவர், அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடியவர். ஏதோ ஒன்று இந்த அம்மாவுடைய மனசுல ஆழமா போய் உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. ரொம்ப ஆழமா போய் உட்கார்ந்துருக்கு. என்னது? இந்த இயேசு நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. இந்த இயேசு நன்மை செய்கிறவர். அது அந்த மனசு, அந்த தாயாருடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. சரி, இந்த விஷயம் இந்த தாயாருடைய மனதுக்குள்ளாக ஆழமா இருந்ததுனால ஒரு நாள் இயேசு அந்த ஊருக்கு வந்திருக்க போது அந்த சமயத்தில் இந்த தாயாருடைய மகளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு? அசுத்தாவி பிடிச்சிருக்கு. பாருங்க, வசனம் சொல்கிறது, அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து என்ன செய்கிறாராம்? அவர் பாதத்திலே விழுந்தாள். நல்லா கவனிங்க. முதல் காரியம், அவள் கேள்விப்பட்டாள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எத்தனை முறை கேள்விப்பட்டிருக்கிறோம்? எத்தனை வகையில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்? அவர் நல்லவர் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த நல்லவர் என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்லவராக நான் ருசி பார்த்திருக்கிறேன் என்பதை நீங்களும் நானும் முடிவு செய்யணும். அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். வசனம் அதான போட்டிருக்கு, அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்கிற அந்த காரியத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? படிச்சிருக்கிறேன். நான் அதை நான் விசுவாசிச்சா அதனுடைய நன்மையை நான் நிச்சயம் என்ன செஞ்சிருக்கணும்? பெற்றிருக்கிறோம். இந்த ஸ்திரீ கேள்விப்பட்டால் ரெண்டாவது என்ன செஞ்சாலாம்? அவருடைய பாதத்திலே விழுந்தாள். இந்த பாதத்தில் விழுகிறது அப்படிங்கிறது ஏதோ ஆட்சி பிடிக்கிறதுக்காக காலில் விழுகிற மாதிரியெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஆட்சி பிடிக்கிறதுக்காக காலில் விழுகிற மாதிரி அரசியல்வாதி எல்லாம் போய் பொத்துன்னு விழுகிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த காலில் விழுந்தது எப்படின்னா, கதறினாள். மூல பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் வெம்பி அழுதாளாம். எப்படி அழுதாளாம்? அப்போ ஒரு தாக்கத்தை உண்டாக்கிய விழுதல், தேவைக்காக, ஒரு மிகப்பெரிய தேவைக்காக தேவனுடைய பாதத்தில் விழுதல், விசுவாசத்தோட. ஹல்லேலூயா. வேற எந்த விதமான சோர்ஸ் இல்லாமல் அவரை தான் நான் நம்பியிருக்கிறேன் என்பதற்காக, அந்த அடையாளத்தை காண்பிப்பதற்காக அவள் பாதத்தில் விழுந்தாள். வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும், ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நிற்க பயந்து பின்னாக பயந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள்.
அந்த விசுவாசமே ஆண்டவருக்கு எப்படி இருந்ததுதான், இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யல, பார்க்கல. இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்ட, இயேசு கிறிஸ்து மிகவும் இருதயத்தில் நெகிழ்ச்சி அடைந்த ஒரு காரியம் அந்த ஸ்திரீக்கு அப்புறம் இந்த ஸ்திரீ தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அவள் தன் பிள்ளைக்காக, அதாவது புறஜாதி என்று தெரிந்தும் ஒரு யூதனுடைய காலில் வந்து விழுகிறது. நம்மளுக்கு இயேசு ஆண்டவர், நமக்கு இயேசு எப்படிங்க, ஆண்டவர். ஒரு ஸ்திரீ இன்னொரு ஆணுடைய காலில் வந்து விழுகிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி நடக்கிற மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் கிட்ட போகிறதே ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஊரார அந்த அளவுக்கு பேசுவாங்க. போய் எதுக்கு ஒரு ஆண் கிட்ட போய் நின்று பேசுகிற, எவ்வளோ கட்டுப்பாடு தெரியுமா? அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தாண்டி, அந்த காரியங்கள் எல்லாம் தாண்டி இவரை தெய்வமாய் பார்த்து அந்த ஸ்திரீ ஓடி வந்து அவருடைய பாதத்தில் என்ன செஞ்சாலாம், விழுந்தாள். நீங்களும் நானும் அவருடைய பாதத்தில் விழுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுங்க எப்போ தெரியுமா நம்மளுக்கெல்லாம் ஆண்டவருடைய பாதம் ரொம்ப பெருசாக தெரியுமா? எப்போ ஆண்டவருடைய பாதம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததே இருக்குன்னு தெரியுமா? நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான். அது வரைக்கும் ஆண்டவருடைய பாதம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது, நமக்கு நிஜமாக தெரியாது. ஒரு நெருக்கம் ஒன்று வரும் பாருங்க வாழ்க்கையில், ஒரு திகைத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க, எல்லாரும் கைவிடுகிற ஒரு சூழ்நிலை ஒன்று உண்டாகும் பாருங்க, மரணத்தின் விளிம்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க, கடன் பிரச்சனையினால இருதயம் உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க, வியாதியில மருத்துவமனையில் ஐசியூல உயிருக்கு போராடுகிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இதெல்லாம் வரணும்னு நான் ஜெபிக்கல, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இன்னும் ஜெபிக்கிறேன். ஆனால் வந்தால் தான் அவருடைய பாதத்துடைய மேன்மை என்னன்னு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நமக்கு அவருடைய பாதத்தின் மேலே அவ்வளவு விருப்பம் வருவதில்லை தெரியுமா? ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல கணவனார், நல்ல பிள்ளைகள், நல்ல கை நிறைய சம்பளம், வேண்டியதையும் விரும்பியதையும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கான ஒரு வாழ்வு. அதனால்தான் அவருடைய பாதம் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. சூழ்நிலை அப்படி அல்ல. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிற போது அவரை தேடி செல்கிற அந்த இருதயம் தான் எதுவுமே இல்லாத போதும் அவரை தேடி செல்ல கிட்டி சேர்க்கும். எல்லாம் இருக்கும் போதும் அவரை தேடணுங்க, அவரோட பாதத்தை. அப்போ இந்த ஸ்திரீ ஒரு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை, தாம் பிள்ளை கஷ்டப்படுறத இந்த ஸ்திரீனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, உடைஞ்சு போய் காணப்படுகிறார். ஒரு தாம் பிள்ளை கஷ்டப்படுறத நமக்கு ஒரு கஷ்டம்னா தாங்கிக்குவோம், ஆமாவே இல்லைங்களா? நமக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட, சூழ்நிலை இல்லைன்னா கூட தாங்கிக்குவோம். தாம் பெத்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுன்னு எந்த தகப்பனும் தாயும் என்ன செய்ய மாட்டாங்க, தாங்கி கொள்ள மாட்டாங்க. நான் ரொம்ப யோசித்தேன், எங்கே இந்த அப்பனை காணுன்னு யோசித்தேன். இங்கே இந்த பிள்ளையோடைய அப்பனை காணுமே, போட்டிருக்கணுமே. அந்த ஸ்திரீ தான் ஓடி வந்தால் எங்கே அப்பாவை காணும். ஒருவேளை அப்பா இல்லையோ, ஒருவேளை அப்பா இல்லையோ, ஒருவேளை அப்பா இருந்து வரமாட்டேன்னு சொன்னாரா தெரியல. ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். அப்போ துடிக்கிற இருதயம் என்ன வேணும், ஒரு தாய்க்கு வேணும். வந்து என்ன செஞ்சா, ரொம்ப அழகாக போட்டிருக்கு. 27ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம், 26 வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரியாக இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துருத்திட வேண்டும் என்று என்ன செஞ்சால், அவளை மூணாவது காரியம், முதல் காரியம் கேள்விப்பட்டார், முதல் காரியம் கேள்விப்பட்டார். ரெண்டாவது காரியம் பாதத்தில் வந்து விழுந்தார்.
யார்கிட்ட வந்து விழுகிறா? பாதத்தில். நிறைய நேரம் நம்ம மனிதர்களுடைய பாதத்துக்கிட்ட போய் நிற்கிறதும் விழுகிறதும் சில டைம் ஒன்று தான். உதவிக்காக நிற்கிறதும் உதவிக்காக விழுகிறதும் சில நேரம் ஒன்று தான். நம்ம அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய பாதத்தில் விழுவோம். மூணாவது அவள் செய்தால் வேண்டிக் கொண்டாள். என்ன கொண்டாள்? வேண்டிக் கொண்டாள். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்ன செய்கிறவர்கள்? வேண்டுதல் செய்கிறவர்கள். நம்ம எப்படி வேண்டுறோம்? நிறைய நேரம் நம்ம வேண்டுதல் எப்படி இருக்குது? நம்ம வேண்டுதல் என்னவா இருக்குது? எதற்காக நம்ம வேண்டுகிறோம்? எதை கேட்டு வேண்டுகிறோம்? என்ன காரியத்துக்காக தேவ சமூகத்தில் வேண்டுகிறோம்? யாருக்காக வேண்டுகிறோம்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சும்மா காலையில் எழுந்திரிச்சோன்ன ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த நாளுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிற அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் விழுந்து வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட வேண்டுதல்? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. அதுதான் உண்மையான வேண்டுதல். இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் இடத்துல ஜெபிச்ச ஜெபம் என்ன தெரியுமா? பிதாவே உம்முடைய சித்தப்படி நான் செய்யணும். அப்போ சித்தப்படி செய்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் சித்தப்படி சித்தத்தின்படி செய்ய வேண்டுதல் செய்யணும். ஆண்டவரே நான் வேலை செய்கிற இந்த வேலை, நான் செய்கிற இந்த காரியம், ஆண்டவரே இது எல்லாமே உங்கள் சித்தப்படி இருக்கணும்ப்பா. அப்போ சித்தத்தின்படி வேண்டுதல் செய்யணும். இப்போ அவள் வந்து வேண்டுதல் செய்கிறா. 27 வாசிக்கலாமா? இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல வைக்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறாரு தெரியுமா? எப்பா நீ அழுகிறதுல ஓகே தான், உன் அழுகையெல்லாம் ஓகே தான். ஆனால் என்னென்ன நான் வந்த நோக்கம், என்னுடைய நோக்கம் இஸ்ரவேலர்களுக்காக. நல்ல கவனிங்க, யாருக்காக? இஸ்ரவேலர்களுக்காக. ஆனால் நீயும் ஒரு புறஜாதியான ஸ்திரீ. அப்போ புறஜாதியான ஸ்திரீ இஸ்ரவேலர்களுக்காக வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஃபஸ்ட்டு யாருக்கு தான்? செகண்ட் தான் யாருக்கு? உனக்கு. ஃபஸ்ட்டு பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். வேதத்தில் நிறைய இடத்துல பிள்ளைகள், என் பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் என் பிள்ளைகள்னு ஆண்டவர் நிறைய இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். ஏகப்பட்ட இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். புறஜாதியாரையும் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் பிள்ளைகளை மாற்றினார். அல்லேலூயா. யாருக்கு அப்புறம்? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே என்னவா மாறிட்டோம்? யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12. வேகம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இப்ப யாரோட பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். என்னன்னு விசுவாசிக்கணும்? அவர் பூமிக்கு வந்தார், மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், அவர் தேவன் என்பதை விசுவாசிச்சாதான் இப்போ நீங்களும் நானும் யாருங்க? இப்போ நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இப்போ இயேசு கிறிஸ்து இன்னும் மரிக்கல. இந்த சம்பவம் நடக்கும்போது, எந்த சம்பவம் நடக்கும்போது? இந்த சம்பவம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து மரிக்கல. அதனால இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பின்பு என்ன சொல்றார்? அந்த வார்த்தை, அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். கவனிங்க. யூதர்களுடைய வீட்டில் நாய் வந்து உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே என்ன செய்யாது? வராது. உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே, அதாவது ப்ரீடு. இப்போ இன்றைக்கி உள்ளது மாதிரி இந்த ஒவ்வொரு ப்ரீடு, இந்த ப்ரீடு அந்த ப்ரீடுன்னு சொல்லி நல்ல வெளியேறப்பட்ட நாய்கள்லாம் சொல்கிறோம்ல, இந்த தெரு நாய் அப்படின்னு சொல்லப்படுகிற நாய்களை ஊருக்கு வெளியே தான் இருக்கும். நல்ல ப்ரீடை மட்டும்தான் வளர்த்துவாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொன்ன அந்த பதம், நாய்க்குட்டி அப்படின்னு அவளை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லலை. செல்லமாக இருக்கிற வளர்ப்பு.
எங்கள் வீட்டில் அதுவும் பிள்ளைகளை போல வளர்க்கிற ஒரு காரியம். நம்ம வீட்டில் நாய்க்குட்டியை எப்படி தான் வளர்த்துறோம்? எல்லாரும் வீட்டில், சில வீட்டில் எல்லாம் ரெண்டு ஒரே தட்டில் திங்கும். பார்த்துருக்கீங்களா? சில வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? ஃபாரின் வீடியோவில் பிள்ளைகளுக்கும் அதே தட்டில் சாப்பிட்டு இருக்கும், அதே தட்டில் நாய்க்குட்டியும் என்ன செஞ்சுட்டு இருக்கும்? சாப்பிட்டு இருக்கும். டேபிளில் அப்படியே ஈக்குவலாக சமமாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கும். அப்போ என்னென்ன ஆண்டவர் அந்த பதத்தை சொல்லி பார்க்குறார். இந்த ஸ்திரீயோட விசுவாசத்தை ஆண்டவர் சற்று அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். என்ன பண்ணி பார்க்க? இவ்வளோ விசுவாசமாக ஓடி வந்த, இவ்வளோ விசுவாசமாக தேடி வந்த, இவ்வளோ காரியமாக ஓடி வந்ததெல்லாம் உண்மைதான், நீ நாய்க்குட்டி அப்படின்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? உன் பிள்ளை நாய்க்குட்டின்ட்டார். இந்த அம்மா கிளம்பி போயிடும்னு நினச்சா. இந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை 28 வாசிக்கலாமா? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே. ஆஹா, இவர் சொன்ன, இந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நீங்கள் அற்புதம் செய்ய வல்லவர் தான், இஸ்ரவேலர்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்ய வந்தவர் தான். நீங்கள் அற்புதம் செய்யும் போது, உங்களுடைய வல்லமையை நீங்கள் அனுப்பும்போது, உங்கள் வல்லமையை மிஸ் பண்ணி சிலர் கீழே விட்டுருவாங்க. பார்த்தீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சிலர் அந்த வார்த்தைகளை வேண்டான்னு சொன்ன அந்த துணிக்கைகளை நாய் தின்னும்ல, அப்படி ஒரு துணிக்கை என் பிள்ளைக்கு போடுங்கப்பா. ஆண்டவர் பார்த்தாரு, உடைஞ்சிட்டார். இயேசு கிறிஸ்துவோட இருதயம் என்ன செஞ்சிருச்சு? உடைஞ்சிருச்சு. என்னவா உடைஞ்சது? இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிற ஒரு ஸ்திரியை இயேசு எங்கேயுமே என்ன செய்யல, பார்க்கல. இந்த அளவுக்கு விசுவாசத்தின், அதாவது விசுவாசத்துடைய உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? துணிக்க வரைக்கும் போயிட்டா. அவ எது வரைக்கும் போயிட்டா? துணிக்க வரைக்கும். ஃபுல் பிரெட் கேட்கல. என்ன கேட்கல? முழு பிரெட் ஆண்டவர் எனக்கு கொடுங்க, ஒரு முழு சுகத்தை கேட்கல. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, என் பிள்ளைக்கு என்ன கொடுங்க? துணிக்கையை கொடுங்கன்னு கேட்குறேன். துணிக்கை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த 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 தாயார் துணிக்கையை கேட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து 29 வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? துணிக்கை போதும்னா என்ன வார்த்தை? துணிக்கை. கொஞ்சம் நீங்கள் என் பிள்ளைக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுனா, கொஞ்சம் செஞ்சீங்கன்னா நீங்கள் அதுவே போதும். அது ஏன்னா அவளோட இருதயம், என் பிள்ளை எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும். அப்போ அந்த கொஞ்சத்தை எப்படி விரும்பினாலும் அதிக விசுவாசத்தோட விரும்பினாள். நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மளுக்கு ஏதாவது பெருசாக செஞ்சால் தான் நம்புகிறோம். பெருசாக என் கடனை பெருசாக மாற்றணும், என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருசாக, இது அது அதுன்னு பெருசாக கேட்குறோம். ஆண்டவரே, அவள் சொல்கிறா, துணிக்க கிடைச்சாலே போதுங்கிறா. ஆண்டவர் யாருடைய விசுவாசத்தை அதிகமாக பார்க்குறார்? இதுக்கு முன்னாடி அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாய் சில காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. 5ஆம் வசனத்தை வாசிங்க. செய்ய என்ன செய்ய? இயேசு கிறிஸ்துவினால அற்புதம் செய்ய முடியாதா? சத்தமாக சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினால அற்புதம் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் வசனம் சொல்லுது இங்கே, அவரால் அற்புதம் செய்ய முடியல. ஏன் முடியல? அவரை தெய்வமாக அவங்க யாருமே என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் மேசியா என்பதை யார் என்ன செய்யல, யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவரால் அற்புதம் செய்ய முடியல. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த தெய்வத்தை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டிருக்கோமா இல்லையா? இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம், இயேசுவை வணங்குகிறோம், இயேசுவை போற்றுகிறோம், துதிக்கிறோம். காரணம், இதில் எழுதிப்பட்டிருக்கிற அவரை நீங்களும் நானும் பார்க்கல. ஒரு நாள் இயேசுவை நீங்களும் நான் என்ன செய்யல,
சும்மா நம்ம கண்ணுக்கு ஒரு நினைவாக என்ன செஞ்சிருக்கு, அவர் கையில் ஆணி அடித்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ பார்த்தா, இல்லை ஏதாவது ஆர்சி சர்ச்சில் ஒரு சிலையை பார்த்தா நம்ம நினச்சிக்கிறோம் ஒருவேளை இயேசு கிறிஸ்து இப்படி இருந்திருப்பார். ஆனால் அதை நம்ம விசுவாசிக்கல, உண்மையாலுமே இயேசுவை நம்ம நம்புகிறோம். அல்லேலூயா. இந்த யூதர்கள் நம்பல, அங்கே செய்யலை. நீங்களும் நானும் நம்புகிறோம், ஆனாலும் நிறைய நடக்கலை. இயேசு கிறிஸ்து நம்புகிறோமா இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி கேளுங்களேன், நீங்கள் இயேசுவை நம்புறீங்களா இல்லையான்னு கேளுங்க. நம்புறாங்களா இல்லையா? அப்போ நம்புனா செய்யணும்ல. அவரு செய்யணுமா செய்யக்கூடாதா? சத்தமாக சொல்லுங்க. செய்யணும். அப்போ நம்புனா செய்யணும்னு ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் செய்யலை? ஏன் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு என் வாழ்க்கையில் ஏன் இந்த காரியங்களில் ஒரு மேன்மை நான் இன்னும் பார்க்கல? ஏன் நான் இன்னும் அடையலை? கவனிக்கணும். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். எவள்? யாரு? சத்தமா சொல்லுங்க. யார் இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டாள்? அந்த ஸ்திரீ, கிரேக்க ஸ்திரீ. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், நீங்களும் நானும் ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கோமா என்று தெரியல. எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 1:5 வாசிங்க. ஆகையால், இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், ரைட், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். ஆமென், அல்லேலூயா. அந்த ஸ்திரீக்கு இயேசு அற்புதம் செய்கிறவர். உங்களுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்து வேறு ஒருவரை காண்பித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம இயேசு, இந்த லிட்டரலாக பைபிள் எழுதி இருக்கிற இயேசுவை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? வேறு ஒரு வாக்கு தத்தத்தை குறித்து பேசுகிறார். ஆமென். 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். ஆமென், அல்லேலூயா. இப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த ஸ்திரீ அவளோட பிள்ளைக்கு சுகத்தை வாங்கிக்கிட்டா. அல்லேலூயா. இயேசுவிடமிருந்து கேள்விப்பட்ட சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். சீஷர்கள் போதிக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்களும் நானும் கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்னும் அவருடைய நிறைவுக்குள்ளாக வரவில்லை. ஆமென், அல்லேலூயா. நம்ம நாய்க்குட்டியிலேருந்து பிள்ளைகளாக மாறணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு அவராலே ஞானஸ்தானத்தை, அபிஷேகத்தை பெற்றால் மாத்திரம்தான் இந்த பொல்லாத உலகத்தில், இந்த மாயையான இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு, மேற்கொண்டு நம்ம வாழ்வதற்கு, பாவத்தை விட்டு விடுவதற்கு. எதை விட்டு விடுவதற்கு? அல்லேலூயா. எதை விடணும்? பாருங்க, இயேசு கிறிஸ்து காலத்திலையும் என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு பாவம் இருக்கா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு அன்னைக்காச்சும் ஊரில் 10 ஊரில் யாராவது எங்கேயாவது கொலை அப்படிங்கிற கேள்வி நடக்கும். எங்கள் அப்பா அதை சொல்லுவார், அடிக்கடி அந்த காரியம் சொல்லுவார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடே, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது தினத்தந்தி பேப்பரில் ஒரு செய்தி வருமா, அந்த ஊரில் அங்கே ஒருத்தியை கத்தியை வைத்து குத்தினார், குபுக் குபுக்கென்று ரத்தம் வந்தது. தொடரும் போட்டுருவாங்க. அடுத்த நாள் தான் என்ன செய்வாங்க, அவ எப்படி செத்தா, யார் வந்தா, ஏது வந்தாங்கிற நியூஸை ஒரு வாரம் உட்காந்து என்ன செய்வாங்க, அந்த டீ கடையில் உட்காந்து அந்த ஒரு நியூஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கொலை எப்படி இருக்கு, கேட்டு 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 எப்படி இருந்துச்சு, அது ஒரு பெரிய மேட்ரு. அப்படி தானே? இன்னைக்கு திருட்டு ஒரு பெரிய மேட்ரே இல்லை. இன்றைக்கி உங்கள் வீட்டா சிஸ்டர், நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரக்கும் என்ன இருக்குது, வாய்ப்புகள் அதிகமாக. இன்றைக்கி
பிரச்சனை, இன்னைக்கு சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம். ஏன்னா பாவம் பெருகிருச்சு. அல்லேலூயா. என்ன பெருகிருச்சு? வசனம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுமா? ஆமென். இந்த கிருபையில் தான் நீங்களும் நானும் வாழணும். அந்த கிருபையை பரிசுத்த ஆவியானவர் மாத்திருந்தால் நமக்கு தர முடியும். ஆமென். அல்லேலூயா. எங்க மீறி போனால் 60-70 வருஷம்தான். அதுக்கு மேலேயும் வாழ்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கு மேலேயும் வாழ்கிறது ரொம்ப சிரமம். இப்போல்லாம் 40க்கே எப்பண்டா ஆண்டவரே, ஆண்டு பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு பாடுற நிறைய பேருடைய ஏக்கம் தெரியுது. கவனிங்க, இன்னைக்கு நிறைய நாள் வாழ நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன் தெரியுமா? அவ்வளோ நெருக்கமான சூழ்நிலை. சீக்கிரமாக ராஜாதி ராஜாவை பார்க்கணுன்னு விருப்பம் நிறைய பேருக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அதில் திருமணமான ஆண்களுக்கு அதிகமாகவே வந்துருச்சு, பெண்களுக்கும் வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம எப்போ வேணாலும் மறிக்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று எது தெரியுமா சுகம்? எது தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை? இவளுக்கு ஒரு நன்மை கிடைச்சதுல நமக்கு ஒரு நன்மை எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவராலே கழுவப்பட்டு அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிற அந்த ஒரு நாள் தான் நமக்கு நன்மை. ஆமென். அல்லேலூயா. இங்க கைவலி போயிடுச்சு பாஸ்டர், வயிற்று வலி போயிடுச்சு பாஸ்டர், தலைவலி என்னை விட்டு போயிடுச்சு பாஸ்டர், நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், என் பேங்க்ல 5 ஜீரோ பக்கத்தில் இன்னொரு 2 ஜீரோ சேர்ந்துருச்சு பாஸ்டர், அது பரலோகம் போகாது. அல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? அபிஷேகம். அல்லேலூயா. மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? அப்போ அவரால் கேள்விப்பட்ட அந்த ஸ்திரீக்கு நன்மை கிடைச்சது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவால் கேள்விப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு நமக்கு இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் குறித்து கேள்விப்பட்டிருக்கோமே. அவர் வந்து உங்களை எப்படி நடத்துவார்? சகல, சத்தமா சொல்லுங்க, எப்படி நடத்துவார்? சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார். சகல சத்தியம். என்ன சத்தியம்? எது நல்லது, எது நல்லது, எது அவர் நடத்த முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான நன்மை அவர் தான் இருக்கலே வச்சு மிக 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 முக்கியமான ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் சொத்து இல்லாமல் கூட இருந்துடலாங்க, பரிசுத்தர் இல்லாமல் இருக்க முடியாது. உண்மையை சொல்கிறேன். சொத்து இல்லாமல் கூட இருந்துடலாம், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வாழ்ந்துடலான்னு கனவுல கூட என்ன செஞ்சிடாதீங்க. அப்போ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்? அவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரை குறித்து? பரிசுத்த ஆவியானவரை குறித்து. யாரை குறித்து? பரிசுத்த ஆவியானவர். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவது நான் என்ன செய்யணும்? அவருக்காக, அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய பாதத்தில் நான் விழுகணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நான் அபிஷேகம் பண்ணப்படணும், நான் நிரப்பப்படணும். அவருடைய வரங்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய நல்ல குணங்களால். பாருங்க, நல்ல ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வர 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 உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள இருக்கிற தீய காரியங்கள் நம்மளை விட்டு போயிடும். அல்லேலூயா. நமக்குள்ளே எவ்வளோ தீய காரியம் இருக்குது நம்மளுக்கு தெரியுமா? எத்தனை தீய காரியம் இருக்குது தெரியுமா? வாசிக்கலாமா? எனக்குள்ளே எவ்வளோ தீய காரியம் இருக்குது. யோசித்து பார்த்தா பயமாக இருக்குது. யோசித்து பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அவ்வளோ விஷயம் நமக்குள்ளே இருக்கான். பைபிள் சொல்லுது. வாசிக்கலாமா? அதே மார்க் சுவிசேஷத்தின் புஸ்தகம். ஆண்டவர் சொல்கிறாரிங்க, உள்ளத்துக்குள்ளிருந்து வருகிறது தான் என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். உள்ளத்திலிருந்து வெளியே வர்றது என்ன செய்யாது? தீட்டுப்படுத்த. அப்போ 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ரைட், பேசலாம்.
அப்போ உள்ளத்திலிருந்து, நம்மளுடைய உள்ளத்திலிருந்து எப்படிப்பட்ட காரியங்கள், என்னென்ன விதமான அருவருப்புகள், நிறைய காரியங்கள், ஏகப்பட்ட அருவருப்புகள் நமக்குள்ளே இருந்து என்ன செய்யும், வெளியே வரும். அப்போ அந்த நமக்குள்ளே இருந்து வெளியே வருகிற அந்த அருவருப்புகளை எல்லாம் நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க, வெளியே அனுப்புகிற, வெளியே எடுத்து போடுகிற அந்த சிந்தி உள்ளவர்களை நம்ம இருப்போம் என்று சொன்னால் 7ஆம் அதிகாரம் தான் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 7:21 7:20 வாசிக்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ரைட், மனுஷனுக்குள்ளேருந்து புறப்படுகிறதே எதை செய்யும், மனுஷனை. அப்போ கவனிங்க, நான் சொல்கிற இந்த காரியமெல்லாம் என்னை விட்டு வெளியே போகணும் என்று சொன்னால், இதெல்லாம் நம்ம செய்கிறோமா, செஞ்சிட்ருக்கோமா, இல்லை நமக்குள்ளே இருக்கான ஏதோ ஒரு ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும். நல்லா கவனிங்க, அது தேவைப்படும் போது வெளிப்படும். அந்த பாவங்கள் என்ன செய்யப்படும், அந்தந்த காரியங்கள். இப்போ கவனிங்க, கோபப்படணும், கோபங்கிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் எழும்புகிற போது உள்ளுக்குள்ளேருந்து அந்த கோபப்படுகிற எண்ணம் தோன்றி நம்மளை கோபப்பட வைக்கும். சரிங்களா? இங்கே வாசிக்கலாம் 20:21 எப்படி எண்ணில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து, நல்ல கவனிங்க, முதல் காரியம் என்ன உண்டாகுது. அப்போ இந்த பொல்லாத சிந்தனை என் வாழ்க்கையில் அந்த ஸ்திரீயோடைய மகளுக்கு பிடித்திருந்த பிசாசை காட்டிலும் கொடுமையானது என்பதை நான் முதல்ல என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். அல்லேலூயா. அது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அந்த ஸ்திரீ விடுதலையாக்கப்பட, அந்த குழந்தைக்கு அந்த பிசாசு வெளியே போகணுங்கிறது எவ்வளோ பெரிய தேவை. அதை காட்டிலும் மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற பொல்லாத சிந்தனைகள் வெளியே போகணும். அல்லேலூயா. அப்போ இந்த பொல்லாத சிந்தனை வெளியே போகணும்னா உள்ளுக்குள்ளே ஒன்று வரணும். அல்லேலூயா. உள்ளுக்குள்ளே ஒன்று வந்தால் தான் உள்ளே இருக்கிறது என்ன செய்யும். பாருங்கள், ஒரு சின்ன குழாயின்னு வைங்க, ஒரு 2 இன்ச்சு குழாய், அதில் கீழே கொஞ்சம் ஆழத்தில் தண்ணி இருக்குது. அந்த குழாய்க்குள்ள ஒரு பால் உள்ளே விழுந்துருச்சு. அந்த பால் எடுக்கிறதுக்கு உங்கள் கையை விட்டு என்ன செய்ய முடியாது, நீங்கள் அந்த பாலை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போ அந்த பாலை நான் வெளியே எடுக்கணும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்னு, அந்த குழாய்க்குள்ளே தண்ணியை மூடி ஊற்றணும். அல்லேலூயா. தண்ணியை ஊற்றிட்டே இருந்தேனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பால் என்ன செஞ்சிடும். அப்போ எனக்குள்ளே இருக்கிற காரியத்தை வெளியே எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுங்க, பரிசுத்த ஆவியானவரோட துணையோட வசனமாகிய இந்த தண்ணீரை எனக்குள்ளே நான் ஊற்றிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை ஊற்றணுங்க, சத்தமாக சொல்லுங்க. நம்ம இந்த தண்ணியை ஊற்றுறோம், வெளியே இருக்கிறவங்க துக்கத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, வேற தண்ணியை ஊற்றிக்கிறாங்க. நம்ம ஊற்ற வேண்டிய தண்ணி, சத்தமாக சொல்லுங்க, வசனம். இந்த வசனம் எனக்குள்ள வர 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 நேற்றுக்கு ஒரு பிரதர் கூட பேசிகிட்டு இருந்தோம். மதுரையிலேருந்து வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு. அவருக்கு கிட்னியில் கல்லாம். அந்த கல்லை வெளியே எடுப்பதற்கு அந்த டாக்டர் சொன்னாராம், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 1 லிட்டர் தண்ணி குடினார். எத்தனை நாளைக்கு? 1 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், விடாமல் குடிச்சிட்டே இருக்கணும். நீ தூங்குற நேரம் போக 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். இவ்வளோ பெரிய கல் நேற்று காமி சொல்லார். இவ்வளோ பெரிய கல்லுண்ணே வெளியே வந்துச்சு. ஒரு தண்ணிக்கு கிட்னிக்குள்ளே இருக்கிற கல்லவே வெளியே கொண்டு வர முடியும் என்று சொன்னால், வசனத்துக்கு உள்ளே இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வர முடியாதா? நிச்சயம். சத்தமாக சொல்லுங்க. அப்போ என்னைக்கோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வசனத்தை கேட்டுட்டு போனால் உள்ளேருந்து வெளியே வருங்கிறீங்களா? இது கொஞ்சம் தூரத்திலேயே காஞ்சு போயிடும். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி, அன்பு தாயார்களே, நான் என்ன செய்தி நான் கொடுத்தேன் என்பதை கொஞ்சம் விளக்கி சொல்கிறீங்களான்னு கேட்டால், பாஸ்டர் வெள்ளை சட்டை போட்டிருந்தீங்க, அல்லேலூயா, கையில் மைக்கு பிடிச்சிங்க, அல்லேலூயா, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதியா அப்படின்னு போயிடுவீங்க. கவனிங்க, வசனம் அனுதினமும் எனக்குள்ளே வந்துட்டே இருக்கணும். கவனிங்க, என்னென்ன காரியம்? பொல்லாத சிந்தனைன்னு போட்டிருக்கா, சிந்தனைகள் அப்படின்னு போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கு?
அப்போ ஒரு பொல்லாத சிந்தனை மட்டும் நமக்குள்ள வரது இல்லைங்க, ஏகப்பட்ட பொல்லாத சிந்தனை. அவன் 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 என்னை இப்படி பேசிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, என்னை எந்த அளவுக்கு என்னை வேதனைப்படுத்திட்டான், அவனை பழி வாங்காமல் இதெல்லாம் உள்ளே வரும் எலும்பு. அப்போ வசனம் சொல்லுது பொல்லாத சிந்தனைகள். அப்புறம் நான் யோசனை பண்ணேன், விபச்சாரம்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தவறான உறவு கொள்வது விபச்சாரம். இங்கே வசனம் சொல்லுது விபச்சாரங்கள் போட்டிருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு? பன்மையில் போட்டிருக்கா சிங்குலரில் போட்டிருக்கா? பன்மையில் போட்டிருக்கு. அப்போ பல பெண்ணோடு ஒரு பெண் பல ஆணோடு விபச்சாரம் எப்படி செய்ய முடியும்? அப்போ சிந்தனையில் பாவம் செய்கிற பாவங்கள் கூட ஆண்டவர் பன்மையில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ கவனிங்க, இந்த சிந்தனை இந்த சிந்தனையை அடக்கிற அந்த 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 கலை இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலே வைத்து அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் நீங்கள் ஒரு பிரசங்கில நீதிமொழிகள் வசனம் இருக்குது, பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கிலும் தன் மனதை அடக்குபவன் உத்தமன். பட்டணத்தை, பெரிய ராஜ்யத்தை நான் ஜெயிச்சிட்டேன், நெப்போலியன் ஆட்டம் நான் ஜெயிச்சிட்டேங்கிறத காட்டிலும் தான் மனசை ஒரு தவறான காரியத்தை செய்யக்கூடாதபடி தடுத்து நிறுத்துறான் பார்த்தீங்களா, அதுதான் பெருசு. ஏங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் நம்மளை சுற்றி பாவம் வருமா வராதா? பாவம் உங்களை சுற்றி வருமா வராதா? சத்தமாக சொல்லுங்க. வரும். பாவம் என்னை சுற்றி. ஆதியாகம புஸ்தகத்தில் காயின் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா பாவம் எங்கே தான் இருக்கு? பாவம் எங்கே தான் இருக்கு? காயின் கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? பாவம் எங்க இருக்கு? வாசப்படியில் இருக்கு. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுத்திலும் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் பாவம் எப்படி இருக்கு? சுத்தி உலாவிட்டே இருக்கு. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று யாரை போல சுத்துறான்? சத்தமா சொல்லுங்க, யாரை போல? கெட்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி சுற்றி வரான். ஆனா வசனம் சொல்லுது, ஏதோ ஒரு விதத்துல நம்மளை கரப்படுத்த, ஏதோ ஒரு விதத்துல நம்மளை பலவீனப்படுத்த, ஏதோ ஒரு விதத்துல உங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்க அவனும் சுத்தி சுத்தி வலை போடுறான். பாருங்க, நீதிமானுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க மனசுல. தேவ பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். என்ன வித்தியாசம்? என்ன? பாவம் ஒரு நாளும் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஆனா நான் இடம் கொடுக்காம அது என்ன மேற்கொள்ளாது. புரிஞ்சுக்கோங்க, எந்த பாவமுமே தானா வந்து உங்களை பிடிச்சி ஒரு காரியத்தை செய்ய வைக்காது. கொலை பண்ணுறது, திருடணுங்கிற எண்ணம், இன்னொருத்தங்க இருந்து அப்படியே ஆட்டையை போடணுங்கிற எண்ணம், அவங்களுடைய இதை அபகரிக்கணுங்கிற எண்ணம் அதுவாக நமக்குள்ளே வந்து வரும். என்ன வரும்? இப்போ எல்லா எண்ணமும் வரும். நான் இடம் கொடுக்காம அது என்னை செய்ய வைக்காது. அப்போ இடம் கொடுக்குற அந்த நிலைமையில் யார் இருக்கேன்? இடம் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவு யார் தான் பண்ணணும்? நான் தான் பண்ணணும். எதுக்கு நோ சொல்லணுமோ சத்தமாக சொல்லுங்கள், அதுக்கு நோ சொல்ல. ஆனால் அவனுக்கு அந்த தேவனை அறியாதவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அவன் செஞ்சிடறான். நீங்களும் நானும் தயங்குகிறோம். செய்யாமல் இருப்பதற்கு ஒருவர் தேவன, அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. எந்த பாவத்தையும் இதில் நிறைய போட்டிருக்கு. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவு, பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு. மதிகேடுன்னு என்னங்க? மதிகேடுன்னு என்ன? அறிவில்லாத செயல். என்ன செயல்? தாவீது பர்சபால் இடத்துல பாவம் செஞ்சதுக்கப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசினால உணர்த்தப்படும் போது சொல்றாரு, மதியற்ற காரியத்தை நீர் என்ன செஞ்சிட்டீர்? முட்டாள்தனமான காரியம். முட்டாள்தனமாக இருக்கிறதுமே பாவமா? அப்போ ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு பார்க்குறாரு பார்த்தீங்களா? அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தமாய், நல்லா சொல்லுங்க, பரிசுத்தமாய் பேச்சில்,
பார்வையில், நடையில், உடையில், அணுகுமுறையில், இருதயத்தில், சிந்தனையில், செயலில் அப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளாய் வந்ததுக்கப்புறம் இதிலிருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கணும், எப்படி வாழணும் என்பதை கற்றுக் கொடுப்பார். சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். அந்த சத்தியத்தின்படி நீங்கள் என்ன செய்யணும்? வாழணும். பாருங்க, இந்த ஸ்திரீ அவள் நடந்தா, அவள் வாழ்ந்தா, கடைசியில் என்ன செஞ்சா? விசுவாசித்தால். அவள் விசுவாசித்ததுனால அவள் பிள்ளைக்கு சுகம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நான் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். பாருங்கள், அந்நிய பாஷை பேசுகிறது மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறாருக்கான அடையாளம் அல்ல. மோடி சொல்கிறேன், ஜெபத்தில் கையை தட்டி 4 பேரை தள்ளி விட்டு கீழே உருட்டி பிரட்டி அது இல்லை. உணர்வை உண்டாக்குறார் பார்த்தீங்களா? அதுதான். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு உணர்வு எப்போதும் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு உணர்வு வந்துட்டே இருக்கும். இது வேண்டாம், இது செய், இது ஓகே, இது ஆண்டவருக்கு தெரியும், இது செய்ய வேண்டாம், இது பேசக்கூடாது. பாருங்கள், நிறைய நேரம் ஆண்டவர் எச்சரிச்சுட்டே தான் இருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலையான தெரியுமா? நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அப்படியே தள்ளி விடுறது, அப்படியே உருண்டு பெறுறது அது இல்லைங்க. அவரோட வேலையை நம்மளை காப்பது தான். அல்லேலூயா. நம்மளை எந்த கரையும் இந்த இருதயத்தை அடைஞ்சு கடப்படிஞ்ச இருதயமா மாறி பரலோகத்துக்கு இந்த இருதயம், இந்த ஆத்மா பங்கில்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதிக பிரயாசத்தோட வாக்கு கடங்காத பெருமூச்சோட எப்போதும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சுற்றி நடந்தார். யாருக்காக தெரியுமா? எருசலேம் ஜனங்களுக்காக. பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதையும் சுற்றி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அவர் நம்ம வீட்டில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில், நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா, எனக்குள்ளாய் இருக்கிறீர்.